வணக்கம் மக்களே, நான் தீபன் வெற்றிவேல். நீங்க பாக்குறது வெற்றிசியூ. இன்னைக்கு நம்ம ஐபிஎல் ஆக்ஷனுடைய ரிவ்யூ ஸ்பெஷல் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு 5 டீமை பார்க்க போறோம். எப்படி நம்ம போக போறோம் அப்படின்னா என்னுடைய ரேட்டிங்ல ஃப்ரம் த பாட்டம் டு த டாப், அதாவது கொஞ்சம் வீக்கான டீம்ல இருந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்க டீம் யாருன்றது என்னோட ஒப்பீனியன்ல ஒரு ஆர்டரா போட்டிருக்கேன். 5 டீம் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நம்ம 5வது டீம் ஆரம்பிப்போம். ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லிஸ்ட்ல 5வது இடத்தை பிடிச்சிருக்க டீம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைஸ் ஹைதராபாத் லாஸ்ட் இயர் ரன்னர் அப்பா வந்தாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான ஃபாரின் கூட ரிட்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுல இருந்து அவங்க ஆக்ஷன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு ஃபுல் ஸ்குவாடை இப்ப நான் உங்களுக்கு டிஸ்பிளேக்கு போடுறேன். இதுதான் சன்ரைஸ் ஹைதராபாத்துடைய ஃபுல் ஸ்குவாட். இந்த ஸ்குவாட்ல இருந்து 11 எப்படி இருக்கலாம் அப்படின்னு இப்ப உங்களுக்கு அபிஷேக் சர்மாவும் ஹெட்டும் ஓபன் பண்ண போறாங்க. இஷான் கிஷன், ஹென்ரி கிளாஸ், நிதிஷ்குமார் ரெட்டி தான் மிடில் ஆர்டரா இருக்க போறாங்க. அது கூட உங்களுக்கு அதர்வா தைரே இருப்பாரு. ஓகேவா? இந்த 4 பேர்ல இருக்கும்போது ஸ்பெஷலைஸ்ட் பினிஷர் ஒருத்தர் இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுது. இதை தவிர்த்து ஃபாஸ்ட் போலிங் அப்படின்னு போனீங்கன்னா உங்களுக்கு ஹர்ஷல் பட்டேல், பேட் கமின்ஸ் மற்றும் உங்களுக்கு ஷமி இருக்காங்க. ஸோ ஃபாஸ்ட் போலிங் யூனிட்டா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க. பட் நீங்க ஸ்பின் அப்படின்னு போனீங்கன்னா ஸ்பின்னரா ஒரு ஸ்பின்னர் தான் இருக்காரு. 11 ஆடுவார்னு நினைக்கிறேன், அது ஆடம் சாம்பா. ஸோ இதுதாங்க 11 இருக்கும். இந்த 11ல இருந்து நீங்க இம்பாக்ட் பிளேயர் யாருக்கு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயரா எனக்கு ஒரு 2 ஆப்ஷன் தான் இவங்க எடுத்த அந்த ஸ்குவாட்ல இருந்து ப்ராமினென்ட்டா தெரியுது. அந்த 2 பிளேயர்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய்தேவ் உனாட்கட் இல்லைன்னா ராகுல் சேகர். ஸோ இதுல ஒரு இஷ்யூ என்ன அப்படின்னா ஜெய்தேவ் உனாட்கட் கிட்டத்தட்ட ஹர்ஷல் பட்டேல் என்ன ரோலை பண்றாரோ அதே மாதிரி ஒரு ரோலை தான் பண்ணுவாரு. அதே மாதிரி உங்களுக்கு ராகுல் சேகரும் ஆடம் ஜாம்பாவும் கிட்டத்தட்ட ஒரே ரோல் தான் பண்ணுவாங்க. அப்படின்னும் போது ஒரு ரோலை பண்றதுக்கு ஒரு பிளேயர் பிளஸ் ஒரு இம்பாக்ட் பிளேயர் கொண்டு வரணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் எஸ்ஆர்எஸ்க்கு இருக்கலாம். எஸ்ஆர்எஸ் சைட்ல என்ன பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன் ஃபாஸ்ட் போலிங் யூனிட் கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபாஸ்ட் போலிங் யூனிட் வச்சிருக்காங்க. ஷமி, பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல் 3 ஸ்டேஜுக்குமே போற ஃபாஸ்ட் போலர்ஸ் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குங்க. பினிஷிங்ல ஒரு சிறு குறைகள் இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க இனிஷியலா விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா அங்க இருந்து இந்த இன்னிங்ஸை சாட்டிஃபை பண்ணி பினிஷ் கொண்டு போகிறதுக்கான பேட்ஸ்மேன் இல்லையோ, அதே மாதிரி பினிஷரா ஒரு ஸ்பெசிஃபைடு பேட்ஸ்மேன் அவங்க டீம்ல இல்லையோ அப்படின்றது என்னுடைய குறையா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பின்னரா ஆடம் சம்பா ஒருத்தர் வச்சிருக்காங்க. அதை தவிர்த்து அவங்களுக்கு பார்ட் டைம் ஸ்பின் போடணும் அப்படின்னா கூட அபிஷேக் சர்மா மட்டும்தான் இருக்காருன்றது இன்னொரு குறையா நான் பாக்குறேன். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எச்க்கு வெற்றிஸ்வியோட ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 77 out of 100 அப்படின்றது என்னோட ரேட்டிங். உங்களோட 11 என்ன, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம 4th பொசிஷன்ல இருக்க டீமுக்கு போவோம். என்னுடைய ரேட்டிங் படி இன்னைக்கு இந்த வீடியோ 4வது இடத்தை பிடிச்சிருக்க டீம் குஜராத் டைட்டன்ஸ். குஜராத் டைட்டன்ஸ் உடைய பேட்டிங் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர்ல ஃபியூ மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு. அதாவது சாய் சுதர்ஷன் கில்ல தவிர்த்து பெரிய பேட்ஸ்மேன்ஸ் இல்லை அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் இந்த ஆக்ஷனுக்கு போனாங்க. பட் அந்த கொஸ்டினை அவங்க கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த 2 வருஷமே அவங்க சாம்பியன்ஸ், ரன்னர் அப்னு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே லாஸ்ட் இயர் ஹர்திக் பாண்டியான்ற ஒரு பெரிய பிளேயர் வெளியே போய் டேவிட் மில்லருக்கும் அந்த அளவுக்கு ஃபார்ம் இல்லாததுனால அவங்களால குவாலிஃபை ஆக முடியாத ஒரு நிலைமைக்கு போனாங்க. இந்த வருஷம் ஆக்ஷன்ல அது என்ன அவங்க தீர்த்துட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன்ல ஓகே, ஓரளவு நல்லா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா நீங்க குஜராத்துடைய ஸ்குவாட் இப்ப பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல இருந்து 11 எப்படி இருக்கும் அப்படின்னா என்னுடைய 11 இப்படிதாங்க இருக்கும். ஜாஸ் பட்லரும் சுப்மன் கில்லும் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். இவங்க 2 பேர் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு சாலிடான ஓப்பனிங் காம்பினேஷனா இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் 4ல நான் கிளென் பிலிப்ஸ் தாங்க ஆடுவேன். ஏன்னா மீதி இருக்கிறது எல்லாமே ஒரு இந்தியன் பேட்ஸ்மேன், அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத பேட்ஸ்மேன் அப்படின்றதுனால கிளென் பிலிப்ஸ் நான் இந்த டீம்ல வச்சுப்பேன். அவரை நம்பர் 4ல ஆட வைப்பேன். நம்பர் 5, 6, 7 நான் ராகுல் தேவாட்டியா, வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான் இவங்களுக்கு இடையில மாறி மாறி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்பர் 4 கிளென் பிலிப்ஸ், நம்பர் 5, 6, 7 வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான் மற்றும் ராகுல் தேவாட்டியா. நம்பர் 8ல உங்களுக்கு அதுக்கும் மேல தேவைப்படுச்சு பேட்டிங் ரஷித் கான் வருவார். ஸோ இதுதான் அவங்களோட பேட்டிங். பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா ரஷித் கான் உங்களுக்கு ஆல்ரெடி இருக்காரு. நம்ம பவுலிங் நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்திருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு அகிஸ்வர பாரா, பிரசித் கிருஷ்ணா, அது மட்டும் இல்லாம முகமது சிராஜி சொல்லிட்டு 3 ஃப்ரண்ட் லைன் பேசஸ் இருக்காங்க. லாஸ்ட் இயர் அவங்களுக்கு முகமது ஷமி இல்ல. அது மட்டும் இல்லாம மோஹித் சர்மா தான் அவங்களோட மெயின் பவுலராகவே இருந்தாங்க. இந்த தடவை அந்த மாதிரி அவங்க கஷ்டப்பட தேவையில்லை. 3 சாலிட் பேசஸ் வச்சிருக்காங்க. ஒருவேளை ரபாடா சரியா போனாலும் பேக்கப்புக்கு ஜெரால் கோச்சே மாதிரி பிளேஸ் வச்சிருக்காங்க அப்படின்றதுனால இது சாலிடான 11 இருக்கு. இம்பாக்ட் பிளேயரா பாத்தீங்கன்னா அவங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஓகே, ஒருவேளை இன்னுமே கொஞ்சம் பேட்டிங் தேவைப்படுது, விக்கெட் விழுந்துச்சு, ஒரு ஃபாஸ்ட் போலிங் போடுவேன் அப்படின்னும் போது அர்ஷத் கானை கொண்டு வரலாம். இல்ல ஸ்பின் ஃப்ரெண்ட்லி பிச்சா இருக்கு, வாஷிங்டன் ரஷித் கானோட சேர்ந்து இன்னொரு ஸ்பின்னரும் போடணும் அப்படின்னு நினைச்சாலும் சாய் கிஷோர் கொண்டு வரலாம் போது ஒரு வெல் ரவுண்டட் சைண்டா தான் இருக்காங்க. பட் இதுல என்னோட குறைகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குறை தான் எனக்கு நல்லா தெரியுது. அது அந்த மிடில் ஆர்டர்ல ஓரளவுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான பேட்டர்ஸ் யாருமே இல்லையோ, திருப்பி அந்த டாப் ஆர்டர் ஜாஸ் பட்லர், சுப்மன் கில், சாய் சுதர்ஷன் இவங்க 3 பேர்கிட்டயே பொறுப்புகள் வருமோ, பினிஷிங்ல ஒரு வேலை ஒரு கடைசி 5 ஓவர் ஒரு 75 ரன் அடிக்கணும்,
4 விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா யார் வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுப்பா அப்படின்ற கேள்விக்குறி இந்த டீம் மேல என்கிட்ட இருக்குங்க. இதுக்கான பதில் உங்ககிட்ட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. மற்றபடி இது பவுலிங் வைஸ் நல்ல ஸ்ட்ராங்கான டீம். ஸோ அந்த நிலைமைக்கு கொண்டு வராத அளவுக்கு பவுலிங் வச்சு நம்ம மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற காரணத்தினால நான் இந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங்கா 85 out of 100 கொடுக்குறேன். இந்த டீமுக்கு உங்களோட ரேட்டிங் என்ன, அதே மாதிரி இந்த டீமோட லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்போ நம்மளோட டாப் 5ல 3rd and 2nd டீமுக்கு நான் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஈக்குவலாகவே ரேட்டிங் கொடுப்பாங்க. அந்த வகையில் 3rd டீமாக நம்ம பார்க்க போகிறது ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். லாஸ்ட் வருஷம் குவாலிஃபை ஆனாங்க, குவாலிஃபையர் 2ல வெளியே போகிற ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு அவங்களுக்கு. பட் இந்த வருஷம் அந்த தவறுகளை திருத்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டீம் எடுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் கிண்டல் அடிச்சாலுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீமை எடுத்திருக்காங்க. என்னடா சிராஜ வெளியே அமிச்சிட்டாங்க, ஃபாஃப் டு பிளஸியை வாங்கல, மேக்ஸ்வெலை வாங்கல, நீ ஒரு ஸ்ட்ராங்கான டீம் எடுத்திருக்காங்கன்னு கேட்குறிய அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஒப்பீனியன்ல ஆர்சிபியோட டீம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா ஆர்சிபியோட ஸ்குவாடை இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருப்பீங்க. இதுல லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா வந்து போன வருஷம் இருந்ததுக்கு அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்காங்க நான் நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் ஃபாஃப் டு பிளஸ் இருந்த ஒரு இடத்துல ஓப்பனிங்ல இந்த வருஷம் அவங்க ஃபில்சால்ட்டை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னா உங்களுக்கு விராட் கோலி ஃபில்சால்ட் ஓப்பனிங் ஆடும்போது லாஸ்ட் இயர் சில மேட்ச் ஃபாஃபால அந்த அக்ரெசிவ் ஸ்டார்ட் கொடுக்க முடியல, விராட் கோலியாலேயும் அந்த அளவுக்கு அக்ரெசிவா போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் தான் இருந்துச்சு. இந்த விராட் கோலியா தேவையில்லைப்பா, நீ சாலடா உங்க கேம் ஆடு, விராட் கோலி நீங்க ஆர்எஸ் கேப் நீங்க தள்ள அளவுக்கு நீங்க சாலடா ஆடுங்க, 800 ரன் சீசன் அடிங்க, ஃபில்சால்ட் என்னோட பக்கம் பொலப்பாரு அப்படின்ற ஒரு கிளாரிட்டியோட ஆர்சிபி ஓப்பனிங் பேர் வரலாம். அதனால ஃபில்சால்ட் போய் ஒரு கிரேட் வைங்க. ஃபில்சால்ட்டும் விராட் கோலி ஓப்பனிங் அப்படின்னும் போது உங்களுக்கு மிடில் ஆர்டர் ஆல்ரெடி ரஜத் படி தான் இருந்தாரு. அவங்க கூட ஸ்ட்ராங் பண்றதுக்காக இன்னும் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு லியம் லிவிங்ஸ்டனை வாங்கியிருக்காங்க, டிம் டேவிடை வாங்கியிருக்காங்க, குணல் பாண்டியாவை வாங்கியிருக்காங்க, ஜித்தேஷ் சர்மாவை வாங்கியிருக்காங்க. சரி, இவங்க 4 பேருமே அந்த மிடில் அண்ட் லோவர் மிடில் ஆர்டர் ஒரு ஃபினிஷிங்கா பண்ணுவாங்க அப்படின்னும் போது இந்த ஆர்டர் லாஸ்ட் இயரோட பெட்டரா இருக்காருன்னா 100% பெட்டரா இருக்குங்க. என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா லியம் லிவிங்ஸ்டன், கிளென் மேக்ஸ்வெல் ஒரு லைட் ரைட் ரீப்ளேஸ் பண்ணாங்க நான் பாக்குறேன். இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல மேக்ஸ்வெல் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு இன்னும் லிவிங்ஸ்டன் பண்ணலனாலுமே ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்வெல் பெருசா பண்ணது இல்லை. லிவிங்ஸ்டனால மேக்ஸ்வெல் பண்ண அந்த ரோல ஆர்சிபிக்கு டெஃபினட்டா பண்ண முடியும். லெக் ஸ்பின்னும் போட முடியும், ஆஃப் ஸ்பின்னும் போட முடியும், மிடில் ஆர்டர் வந்து அடிக்க முடியும் போது ஒரு சல்டான ரீப்ளேஸ்மெண்ட். நீங்க நிறைய பேர் வில்ஜாக்ஸுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணி சிரிச்சிருந்தாங்க, மீம்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. பட் வில்ஜாக்ஸ் இந்த ஆர்சிபி டீமுக்கு தேவையில்லையோ அப்படின்றத என்னோட ஒப்பீனியன். ஏன் அப்படின்னா ஃபில்சால்ட்டை வாங்கினதுக்கு அப்புறமா ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேன் லிவிங்ஸ்டனை எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு டிம் டேவிட் தான் பெட்டர் ஆப்ஷன் உங்களுக்கு. ஏன்னா அவருக்கு தேவை ஃபினிஷர் தான். வில்ஜாக்ஸை ஃபினிஷர் ஆட வைக்கிறது பெட்டரா இல்ல டிம் டேவிட் ஃபினிஷர் ஆட வைக்கிறது பெட்டரான்னு பாத்தீங்கன்னா டிம் டேவிட் தான் வந்து மோர் ஆஃபன் ஒரு அவருக்கு ஃபினிஷர் அப்படின்ற பொசிஷனை அவர் தனி உடையதா ஆக்கி எடுத்திருக்காரு. ஏன்னா வில்ஜாக்ஸ் வந்து ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அப்படின்றதுனால டிம் டேவிட் இஸ் அ பெட்டர் சூட் ஃபார் ஆர்சிபி அப்படின்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம நீங்க ஆர்சிபி கிட்ட எப்பயுமே பேட்டிங் ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். அவங்களோட வீக் பாயிண்டே பவுலிங் தான். அந்த பவுலிங் இந்த ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பவுலிங் நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆர்சிபி ஆடுற அந்த சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு ஏற்ற ஒரு ஸ்பின் போடக்கூடிய ஒரு போலர் தான் குணல் பாண்டியா. அவரை கூட சேர்ந்து விக்கெட்டை ட்ரை பண்றதுக்காக சுயா சர்மாவை எடுத்திருக்காங்க. பேஸ் போலிங் அப்படின்னு போனீங்கன்னா வந்து சின்னசாமி ஸ்டேடியத்துல இனிஷியல் அந்த பவர் பிளேக்குள்ளேயே விக்கெட் எடுத்தாதான் வந்து நம்ம கேம்குள்ள போக முடியும் அப்படின்றதுனால புவனேஸ்வர் குமார் எடுத்திருக்காங்க. என்ன கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிக் ஃபார் ஆர்சிபி. அது பவர் பிளேல அவர் 3 ஓவர் கூட போடலாம். அவர் கூட சேர்ந்து ஹேசல்வுட் ஒரு நல்ல கண்ட்ரோல் கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு யஷ்தேவர் இருக்காங்க. பட் குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருமே வந்து டெத் பவுலிங்க்கு பயங்கர சூட்டட் இல்லை. ஸோ ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கு அவங்க சின்னசாமி ஸ்டேடியத்தில் ஆடும் போது இனிஷியல் 10 ஓவர்ல ஒரு அப்போனன்ட் டீம் 80 ரன்ஸ் அடிச்சிருந்தா கூட அடுத்த 10 ஓவர்ல 130-140 ரன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தான் வந்து இந்த போலிங் பொறுத்திக்கு ஒரு சின்ன குறையா நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த டீம்ல பெரிய பிரச்சனை எனக்கு எதுவும் தெரியல. என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா இந்த டீமுக்கு அவுட் ஆஃப் 100 நான் டெஃபினட்டா ஒரு 87 or 88 கொடுப்பேங்க. என்னோட ஒப்பீனியன்ல லாஸ்ட் இயர் போன மாதிரி இந்த வருஷமும் இந்த டீம் குவாலிஃபைக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல இந்த டீம்ல இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பிளேயர் வச்சிருக்காங்க. ஒன்னு வந்து ரசிக் தார், இன்னொன்னு வந்து ஸ்வப்னில் சிங். உங்களுக்கு டெட் போலிங்க்கு அப்படின்னு ஸ்பெசிஃபைடா ஒரு பிளேயர் எடுக்க போறீங்க அப்படின்னா ரசிக் தார் வந்து லாஸ்ட் இயர் டெல்லிக்கு நல்லா பண்ணியிருந்தாரு. இதுவுமே அதே ஒரு சின்ன இருபது அப்படின்னால இம்பாக்ட் பிளேயரை அவர் கொண்டு வரலாம். இல்ல ஸ்பின் போலிங் கண்டிஷன் இருக்கு, ஸ்பின் ஃப்ரெண்ட்லியா கண்டிஷன் இருக்கு அப்படின்னு ஸ்வப்னில் சிங் அடிக்கலாம். பட் ஸ்வப்னில் சிங் குணல் பாண்டியா 2 பேருமே ஒரே டைம் டீம்ல ஆட மாட்டாங்க நான் நினைக்கிறேன். இதுதான் 11 அண்ட் இம்பாக்ட் பிளேயரா இருக்கும். என்னோட ரேட்டிங் நான் சொல்லிட்டேன். ஆர்சிபி இந்த வருஷமாச்சு கப் அடிக்குமா, குவாலிஃபை ஆகுமா, இது ஆர்சிபி 11 எப்படி இருக்கா நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த இருக்க டாப் 2 டீம்ஸை பார்ப்போம். என்னுடைய லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸை பிடிச்சிருக்க டீம் இந்த வருஷம் ஆக்ஷன்ல இருக்கிறதே பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண டீம் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து
அவங்களுக்கு லாஸ்ட் இயர் இருந்த டீமை எப்படி ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம எந்த டீமை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ். டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஆப்ஷனுங்க. லாஸ்ட் இயர் வந்து உங்களால குவாலிஃபை ஆக முடியல. அந்த டீம்ல இருந்து ரிஷப் பண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டார் பிளேயர் வெளியே போனதுக்கு அப்புறமா ஒரு ஆக்ஷன் வராங்க அப்படின்னும் போது நிறைய பேர் கேள்விக்குள் வச்சாங்க, இந்த டீமை திருப்பி ஸ்ட்ராங்கா ரீபில்ட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் இதுதான் டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்ட்ராங்கஸ்ட் இன் லாஸ்ட் 3 or 4 years அப்படின்னு நான் சொல்லுவேங்க. எப்படி அப்படின்னா வந்து லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஓப்பனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் போர்டல் இருந்தாரு, பிருத்வி ஷா இருந்தாரு அப்படின்னா விட இந்த வருஷம் அவங்களை யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னா ஒரு KL ராகுல். ஒரு சாலிட் பேக்கிங் அவரால் கண்டிப்பா ஒரு 500 to 600 ரன்ஸ் அடிக்க முடியும். அதுவும் டெல்லி மாதிரி ஃபெரோஷா கோட்லா ஸ்டேடியத்துல ஆடினார் அப்படின்னா அவரால் ஸ்ட்ரைக் ரேட் நல்லா ஆட முடியும், ரன்னும் மேட்சுக்கு மேட்ச் அடிக்க முடியும் போது KL ராகுலுக்கு ஒரு ஆப்டான ஸ்டேடியம் தான் ஃபெரோஷா கோட்லா. அவர் டெஃபினட்டா ஒரு 600 ரன்ஸ் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னும் போது ஒரு சாலிடான பை ஃபார் டெல்லி கேபிட்டல்ஸ் KL ராகுல். ஸோ KL ராகுல் அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரேசர் மெரில் தான் ஓப்பன் பண்ண போறாங்க. மிடில் ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அபிஷேக் போரல் உங்களுக்கு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் வச்சிருக்காங்க, ஹாரி ப்ரூக்கை வச்சிருக்காங்க, அக்ஷர் பட்டேல் வச்சிருக்காங்க, அசுதோஷ் சர்மா வச்சிருக்காங்க அப்படின்னும் போது இது ஒரு சாலிடான மிடில் ஆர்டர். இதுல இருந்து அவங்க யாரையாச்சும் இப்ப ஹாரி ப்ரூக் உங்க பினிஷர் ஆடணும்னு நினைச்சா அதை ஆடலாம், ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் பினிஷர் ஆடணும்னு நினைச்சா அப்படி ஆடலாம், இல்ல அக்ஷர் பட்டேல் பினிஷரா போதும், நீங்க ரெண்டு பேர் டாப் ஆர்டர் ஆடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பிரச்சனை கிடையாது போது ஒரு பேட்டிங் ஆர்டர், ஒரு டீசென்டான கேபிள் பேட்டிங் ஆர்டர் லாஸ்ட் இயர் இருந்ததை ஒரு 10 or 15 டைம்ஸ் பெட்டரான ஒரு பேட்டிங் இந்த வருஷம் டிசி கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நீங்க பவுலிங்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஸ்பின்னுக்கு அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் இருக்காங்க. உங்களுக்கு பேஸ் போலிங் தான் வந்து ஓரளவுக்கு லாஸ்ட் டைம் கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஏன்னா கலீல் அகமது தான் ஒரு பேஸ் போலிங்கோட லீடரா இருந்தாரு. ஏன்னா நார்கேவால அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியல போது கலீல் அகமது தான் லீடர், அவங்களுடைய ஒரு லீட் பவுலரா இருந்தாங்க. அதை யாரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்கன்னு பாருங்களேன், மிச்சல் ஸ்டார்க்கு வச்சு ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னும் போது இதுக்கு மேல என்ன கேட்க முடியும்? மிச்சல் ஸ்டார்க்கு நட்ராஜன் உங்களுக்கு போலிங்ல இருக்காங்க ஒரே டீம்ல அப்படின்னா அதை விட ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் போலிங் லைனப் டெல்லியால கேட்டுக்கவே முடியாது. அதுவுமே டெல்லிக்கு ப்ரீவியஸ் இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது தி ஸ்ட்ராங்கஸ்ட் போலிங் லைனப் அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஸோ ஸ்பின்னுக்கு உங்களுக்கு குல்தீப் யாதவ், அக்ஷர் வந்துட்டாங்க, பேஸுக்கு நட்ராஜன், ஸ்டார்க் வந்துட்டாங்க, முகேஷ் குமார் தேவையான டெத் போலிங் நல்லா போடுவாருன்னும் போது இது ஒரு சாலிடான லெவல். இம்பாக்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்லிக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பேட்டிங்ல ஒரு நல்ல ஒரு கொலாப்ஸ் இருக்கு. இந்த பேட்டிங்கையும் தாண்டி ஒரு பேட்டிங் தேவை. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கு குல்தீப் யாதவ் வரைக்கும் பேட்டிங் ஆடுவாங்க, அதையும் தாண்டி ஒரு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் தேவை நினைச்சாங்கன்னா ஒரு சமீர் யூசுப் மாதிரி பேட்ஸ்மேன் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம். இல்லைங்க எனக்கு பேட்டிங்ல தேவையில்லை, பவுலிங்ல ஒரு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலரோட போறேன் அப்படி ஏன்னா ஒரு பெரிய கிரவுண்ட் அந்த மாதிரி கண்டிஷனா இருந்துச்சுன்னா ஒரு மோஹித் சர்மா நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. என்னோட ஒப்பீனியன்ல இது 90 out of 100 கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் குவாலிஃபை ஆகலாமே இந்த டீம் சுமாரா பெர்ஃபார்ம் பண்ணா மட்டுமே அவங்க குவாலிஃபை ஆகாம போவாங்க. என்னோட ஒப்பீனியன் டெஃபினட்டா குவாலிஃபை ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க டெல்லியோட ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல் இதானா, இல்ல இதை தவிர்த்து வேற ஏதாச்சும் ஒரு லெவல் சேஞ்சஸ் கொண்டு வரலாமா, இந்த டீம் வச்சு அவங்க குவாலிஃபை ஆக முடியுமா, இந்த ஆப்ஷனோட பெஸ்ட் ஆப்ஷன் பேனோட வந்த டீம் டெல்லி தானா, இதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம இந்த வீடியோட டாப் டீம் யாரு அப்படின்றத அடுத்து பார்ப்போம். நம்ம லிஸ்ட்ல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சிருக்கக்கூடிய ஒரு டீம்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ஆஃப் திஸ் IPL. இருந்தாலுமே நான் ஏன் பெஸ்ட் பெர்ஃபார்மிங் டீம் ஆப்ஷன் சொன்னேன் அப்படின்னா இவங்க டீம் ரிட்டென்ஷன்லயே 90% வேலையை முடிச்சிட்டாங்க. அதை சொல்லும் போது எந்த டீம்னு தெரிஞ்சிருக்கும். இந்த டீம் பல்டன், கடப்பாறை டீம் அப்படின்னு பல பேரோட அழைக்கப்படுற மும்பை இந்தியன்ஸ். மும்பை இந்தியன்ஸோடைய ஸ்குவாட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க. மும்பை இந்தியன்ஸோட ஸ்குவாட் இப்ப நீங்க பாத்துட்டு இருப்பீங்க. இந்த ஸ்குவாட்ல எல்லா வெரைட்டியுமே இருக்கு. இதுல இருந்து ஒரு 11 போகணுன்றது ரொம்ப கஷ்டமான வேலையே இல்லைங்க. நிறைய ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு. அந்த ஆப்ஷன் சூஸ் பண்றதுனால கஷ்டமா இருக்கலாமே தவிர்த்து இந்த 11 ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. மும்பை இந்தியன்ஸோட 11 எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படிதாங்க இருக்கும். ரோஹித் சர்மா கூட வில்சாக்ஸ் ஓப்பனிங். நீங்க யோசிச்சு பாருங்களேன், வான்கடையில ஓரளவுக்கு பால் நல்லா வந்துருச்சுன்னா 2 பேரும் ஒருத்தருக்கு மாட்டினாலே சீவல் சித்தர்கள் தான். 2 பேரும் நினைச்சாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இஷான் கிஷன் இருந்தாரு, இஷான் கிஷனுக்கு பதிலாக வில்சாக்ஸ் அப்படின்னும் போது இஷான் கிஷனுக்கு மும்பைக்கு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. பட் வில்சாக்ஸுக்கு அந்த டைம் எடுத்து ஆடுற பொறுமை அதெல்லாம் பேச்சே கிடையாதுங்க. இருந்து வீச்சு தான் போது ஒரு எக்ஸ்ட்ரானரி ஓப்பனிங் பேர பார்க்க கூடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரோஹித் சர்மாவும் வில்சாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது மிடில் ஆர்டர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதை விட ஸ்ட்ராங்கான ஒரு மிடில் ஆர்டர் IPL வர எந்த டீம்டையுமே கிடையாதுங்க. 3ல திலக் வர்மா, 4ல சூரியகுமார் யாதவ், அதுக்கப்புறம் ஒரு ஹர்திக் பாண்டியா, அதுக்கப்புறம் ஒரு ராபின் மில்ஸ், மிச்சல் சார்ட்னு சொல்லிட்டு பேட்டிங் எல்லாம் போயிட்டே இருக்குங்க. சோ இந்த ஒரு மிடில் ஆர்டர் 20 ஓவர்ஸ்ல டெஃபினட்டா எவ்வளவு இம்பாக்ட கொண்டு வர முடியுமோ அவ்வளவு இம்பாக்ட கொண்டு வருவாங்க. அப்படின்றதுனால பேட்டிங் கம்ப்ளீட்டா சால்ட் அவுட்டுங்க. பவுலிங்னு போனீங்க அப்படின்னா வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு லாஸ்ட் ஒரு 3-4 இயர்ஸாவே இருக்க ஒரு இஷ்யூன்னா வந்து ஒரு ஸ்பின்னர் அவங்களுக்கு ஹர்பஜன் சிங் கடைசியா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு பெரிய ஸ்பின்னர் அவங்க டீம்ல இருந்தாங்கன்னா அது ஹர்பஜன் சிங் தான். ஹர்பஜன் சிங் அப்புறமா நீங்க இருந்த ஸ்பின்னர் எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ஒரு மயக் மார்கண்டியாவா இருக்கட்டும், ராகுல் சகரா இருக்கட்டும், முருகன் அஸ்வினா இருக்கட்டும், இல்ல PS டவலவா இருக்கட்டும், ஒரு சீசன் சரியா பண்ணுவாங்க, ஒரு சீசன் சரியா பண்ண மாட்டாங்க. அவங்கள நம்பி இவர் ஒரு ஸ்பின்னர் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மும்பை இந்தியன்ஸ் தைரியமா போக முடியாது.
அந்த கோரியை இந்த தடவை தீர்த்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தீர்த்திருக்காங்க நான் சொல்லுவேன். பவுலிங் T20 யாரு பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மிச்சல் சாண்டர் தாங்க சொல்லுவேன். அவர் IPL 7 வருஷமா CSK பெஞ்சிலே உட்கார்ந்துன்றது காரணம் ஜடேஜா அங்க இருந்தார். அந்த டீமை தவிர்த்து அவர் எந்த டீமுக்கு போயிருந்தாலுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆல்ரவுண்டரா இருந்திருப்பாரு அப்படின்றது எங்க ஒப்பீனியன்றதால மிச்சல் சாண்ட்னர் அவர் கூட அல்லா கசன்பர் அப்படின்ற ஒரு பிளேயர். அல்லா கசன்பர் யாருன்னு சில பேர் தெரியாம இருந்தீங்க அப்படின்னா அவரை தான் குட்டி ரஷீத் கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஆப்கானிஸ்தான்ல. இப்ப கடைசியா நடந்த எமர்ஜிங் ஏஷியா கப்ல ஆப்கானிஸ்தான் ஜெயிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமே அப்படிதான். மிஸ்ட்ரி பவுலர் எந்த பால் உள்ள வருது எந்த பால் வெளியே போகுதுன்னு பேட்ஸ்மேன் ரீட் பண்ண முடியல. சின்ன பையன் தான், டெவலப் பண்றதுக்கு நிறைய இருக்கு டைம். பட் மும்பை இந்தியன்ஸ் அவருக்கு ஒரு ஆப்டான டீமா இருக்கும். அவருமே டெவலப் ஆகிறதுக்கு மும்பை இந்தியன்ஸுக்குமே ஒரு ஆப்டான பவுலரா இருப்பாரு. ஏன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு ஸ்பின்னர்ல ஒரு டீசென்டான ஸ்பின்னர் லாஸ்ட் 4-5 இயர்ஸ்ல இல்ல. இதை தவிர்த்து ஒரு இந்தியன் ஆப்ஷனா ஸ்பின்னர் வேணும்னு கேட்டீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கரண் சர்மா இருக்காரு. பட் இந்த கரண் சர்மா PS ராகுல் சார் அந்த கேட்டகரி தான் வருவாருன்றதால அவர் எல்லாரும் நான் வைக்கிறேன். இது ஸ்பின்னிங். இப்போ ஃபாஸ்ட் பவுலிங்கு போனீங்க அப்படின்னா பவர் பிளே பவுலிங் இதை விட ஒரு பெட்டரா எடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. ஒரு பக்கம் போல்ட்டு, ஒரு பக்கம் தீபக் சேகர், அப்பாடன் மூச்சு விட்டு திருப்பி பார்த்தா ஜஸ்பீர் பும்ரா. யோசிச்சு பாருங்களேன், பேட்ஸ்மேன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சத்தியமா தெரியல. இதுல என்ன இஷ்யூனா ட்ரெண்ட் போல்ட்டுக்குமே சில இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் லாஸ்ட் இயர்ஸ்ல இருந்திருக்கு. தீபக் சேகர் இன்ஜுரியில தான் ஃபுல்லா இருந்திருக்காரு. அவர் சில மேட்ச்கள் தான் ஆடி இருக்காரு. ஸோ இந்த 2 பிளேயரும் கம்ப்ளீட்டா ஃபிட்டா இருந்தாங்கன்னா பும்ரா பத்தி நான் குறைய சொல்ல மாட்டேன். பும்ரா இன்ஜுரில இருந்து வந்தாலுமே அவர் மாசா இருக்காரு. பும்ரா ஒரு நேஷனல் ட்ரெஷர்ன்றாங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல தி பெஸ்ட் பவுலர் என்ன பொறுத்த வரைக்கும் பும்ரா தான். அவருக்கு சப்போர்ட் பண்றது இவங்க 2 பேருமே 14 மேட்ச் ஆடினாங்க. 14 மேட்சஸ் அதுக்கப்புறம் பிளே ஆஃப் போனாங்க அப்படின்னா இந்த டீம் ஒன் ஆஃப் த டீம் டு பீட். இந்த டீம்ல ஒரு இன்ஜுரி கன்சர்ன் எதுவுமே இல்லை. அவங்க நார்மலா கிரிக்கெட் ஆடினாலே அவங்க ஈஸியா ஃபைனல்ஸ் போயிடுவாங்க நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் இந்த டீமை பொறுத்து இந்த கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது என்னுடைய ஸ்ட்ராங்கஸ்ட் லெவல். இதை தவிர்த்து உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர்னு ஒரு காரணம் இருக்கு. இம்பாக்ட் பிளேயர்னா உங்களுக்கு என்ன தெரிஞ்சு அவங்க ராபின் வில்சன் டீம்லயே ஆடுவாங்க. அவங்க இம்பாக்ட் பிளேயரை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா ராபின் வில்சன் தான் விக்கெட் கீப்பர் அப்படின்றதால அவர் டீம்லயே ஆடுவாங்க. இம்பாக்ட் பிளேயர்ல பேட்டிங் வைஸ் அவங்க நம்பந்தீரை கன்ஃபார்ம் இந்த பிளேயர் யூஸ் பண்ணுவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க 5.25 crores வரைக்கும் போயிருக்காங்கன்னா அந்த அளவுக்கு பிலீஃப் அவங்க மாதிரி வச்சிருக்காரு. ஸோ நம்பந்தீர் தான் இம்பாக்ட் பிளேயரா இருப்பாரு அப்படின்னு என்னோட ஒப்பீனியன். இல்ல பவுலிங்க்கு தேவைனாலும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்பின் ஒரு வேலை தேவைப்படுது. சாண்ட்னர், அல்லா கசன்பர் இல்லாம ஒரு ஸ்பின்னர் தேவைன்னா கரண் சர்மா ஒரு பிளேயர் இம்பாக்ட் பிளேயரா கொண்டு வரலாம். ஸோ தே ஹேவ் டூ மெனி சாய்ஸஸ் ஆல்சோ அப்படின்றதுனால ஒரு ஸ்ட்ராங்கான டீமுங்க மும்பை இந்தியன்ஸ். கண்டிப்பா ஃபைனல்ஸே போகலாம் அவங்க நல்லா ஆனாங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத சொல்லுங்க. இதெல்லாம் சொல்லி ரேட்டிங் விட்டேன் பாருங்க. என்னோட ரேட்டிங் ஃபார் திஸ் டீம் இஸ் அரௌண்ட் 92 to 95. 92 out of 100 வச்சுக்கலாங்க. என்னோட ரேட்டிங் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் 92 out of 100. அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறை சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியாவோ லாஸ்ட் இயராவோ இல்ல இந்தியாவுக்கோ அந்த அளவுக்கு பினிஷிங்ல அவரால் கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. அதை அவர் பண்ணாரு அப்படின்னா அது நல்லா இருக்கும். ஏன்னா அதை தவிர்த்து அவங்களுக்கு பினிஷிங் அப்படின்னா ராபின் மில்ஸ் தான் இருக்காரு. ராபின் மில்ஸ் ஒரு நியூ பிளேயர், அவரும் ஒரு நியூ கமாடிட்டி அப்படின்றதுனால ஒரு எஸ்டாப்ளிஷான பினிஷர் ஹர்திக் பாண்டியா லாஸ்ட் 2-3 years நல்ல ஃபார்ம்ல இல்ல பினிஷரா. ஏன்னா குஜராத்துக்கு ஒரு டாப் ஆர்டர்ல ஆடினாரு 3 or 4. அந்த பினிஷிங் ஃபார்முக்கு ஹர்திக் பாண்டியா திரும்பி வந்துட்டாரு அப்படின்னா இந்த டீம் பயங்கர ஸ்ட்ராங்கான டீம் அப்படின்ற ஒப்பீனியோட இந்த வீடியோ முடிக்கிறேன். இதே மாதிரி இன்னும் 5 டீம்ஸ் இருக்குங்க. அந்த 5 டீம்ல எது ஸ்ட்ராங்கு எது வீக்கு, ஓவரால் கடைசியா எந்த டீம் டாப் 4 போகும் அப்படின்றதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோஸ்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஏதாச்சும் உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட்ஸ் சொல்லுங்க. கண்டிப்பா படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய பார்க்க வெற்றி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரம் தீபா.